Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேசலாம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் ஹீரோஸ் ஆஃப் தமிழ் சினிமா. எஸ், ஹீரோன்னு சொன்னாலே ஒரு கடவுள் மாதிரியான ஒரு விஷயம். கஷ்டப்படுறவங்கள அத காப்பாத்துவாரு. அவரு இந்த உலகத்திலேயே நல்லவரா இருப்பாரு. பட் தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. அவர்கிட்ட நிறைய டாக்ஸிக் ட்ரேட்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால பொறுக்கி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஒரு 5 ஹீரோஸ் ஆஃப் தமிழ் சினிமா. கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ஈஸியாக வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பார்ட்ஸ் கூட போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாக்யராஜ் சார். திரைக்கதை ஜாம்பவானா. ஸோ அவர் பயங்கரமா படம் எடுப்பாரு. காமெடிலாம் அந்த காலத்திலேயே ஐடியல் காமெடிலாம் யூஸ் பண்ணி பயங்கரமா படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா நோ. அவரோட படத்துல நிறைய டாக்ஸிசிட்டி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த படம் தான் சின்ன வீடு. எஸ். ஸோ அவருடைய ஒய்ஃப் கொஞ்சம் பூசின மாதிரி குண்டா இருப்பாங்க. ஸோ அதனால அவர் வாழ்க்கையே வெறுத்து கண்டிப்பா இந்த பொம்பளை கூட நம்மளால வாழவே முடியாது, நமக்கு இன்னொரு ஒரு சின்ன வீடு செட்டப் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபே அவங்கள அக்லியா ஃபீல் பண்ணி அவங்கள இன்னொரு ஒருத்தரை வச்சுக்க சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அவருக்கு இவங்க மேல பாசம் வரும், அவரோட தப்ப உணர்ந்து. எப்போனா இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. எஸ், பிரெக்னென்ட் ஆகலன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு பி அ விமன். ஓகேவா? பிரெக்னென்ட் ஆனா இஃப் இன் கேஸ் மென் தப்பு பண்ணிட்டு இருந்தா கூட இன்னொரு ஒரு சின்ன வீடு இருந்தா கூட ஓகேன்னு சொல்லி இறங்கி உங்க கூட வாழலாம்னு நினைப்பாங்க. பட் யூ நீட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வாழ வரது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிதான் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அந்த படத்துல. பாடி ஷேம் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆஹா, என்னமான ஒரு அன்பு அவர் மேல அப்படியே மாறிடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சின்ன வீடு ஒரு தப்பானவங்க, காசு புடுங்குறவங்க, செகண்ட் சேனல் அவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இவங்களுடைய அன்பே புரியும் அவருக்கு. இவங்க நல்லவங்க அப்படின்னு புரியும். இஃப் இன் கேஸ் அந்த செகண்டா போனவங்களும் நல்லவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ. ரெண்டு பேரோட வாழ்க்கை நான் சொல்றதுலாம் இங்க காட்டவே மாட்டாங்க. இவர் தான் தப்புன்றதை காட்டவே மாட்டாங்க. நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு கேடு கட்டவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட வாழ்ந்துருங்க. இப்படிதான் காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. வெரி டாக்ஸிக் ஹீரோ இன் தமிழ் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும். செகண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது படையப்பா. என்னங்க சூப்பர் ஸ்டார் படையப்பா டாக்ஸிக் ஹீரோன்னு சொல்றீங்க? ஒரு மாடலாம் அப்படியே கண்ணிலேயே பவர் காமிச்சு நிறுத்துவாரு. நீங்க அவரை போய் சொல்றீங்களே நான் கழுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் ட்ரூ. நீலாம்பரி மாதிரியான ஒரு இண்டிபெண்டான விமனை அவரால் தாங்கிக்கவே முடியல. தட்ஸ் வை ஹி சோஸ் டு சூஸ் அ puppet, a kind of a woman who is nothing but சௌந்தர்யா. சோ அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பப்பெட் தான் சௌந்தர்யா. அதுக்காக தான் அவங்கள சூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ரஜினி பிலிம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி ஹீரோயினா ஒரு மாதிரி திமிரா நீ இருப்ப, உன்னை நான் அடக்குவேன், நான் அடக்கிட்டதுக்கு அப்புறம் நீ அடக்கு கொடுக்கமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோம். அதுல நீலாம்பரியும் ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் படைப்பாவில் நீலாம்பரியோட போல்ட்னஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸை ஏத்துக்க முடியல. இஃப் யூ ஆர் டெல்லிங் நீலாம்பரி இஸ் வெரி டாக்ஸிக், அவங்க ஒருத்தவங்களை அடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா படைப்பா ஆல்சோ ஈக்குவலி டாக்ஸிக். அதனால தான் அவருக்கு அடங்கி போற மாதிரி சௌந்தர்யா செலக்ட் பண்ணியிருக்காரு. தேர்டா நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது மன்னன் படத்துல மீண்டும் ரஜினி. ரஜினியோட லிஸ்ட் போயிட்டே இருக்கவங்க டாக்ஸிக் ஹீரோஸ் எடுத்துக்கிட்டா இஸ் சூப்பர் ஸ்டார். ஆக்டிங்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆகல, ஸ்டைல்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆகல. பட் அவரோட மூவிஸ்ல நிறைய மூவிஸ் இந்த மாதிரி விமனோட இண்டிபெண்டன்சி அண்ட் விமன் ஃபெமினிசம் ஒரு விமன் பவர் சப்ரஸ் பண்ற மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் படையப்பா, மன்னன், தம்பிக்கு எந்த ஊரு. தம்பிக்கு எந்த ஊர்ல ஹீரோயின திமிரா இருப்பாங்க. அப்புறம் இவர் போய் முத்தம்லாம் கொடுத்தோடனே அவங்க அந்த திமிர்ல இருந்து இறங்கி காதலின் தீபம் ஒன்று அப்படின்னு சொல்லி பாடி உங்களோட காதை நான் கெடுக்க விரும்பல. ஸோ அந்த மாதிரி மாறிடுவாங்க. அவருடைய முத்தம் பட்டோடனே அப்படியே ஒரு பெண்ணா உணர்ந்துருவாங்க அந்த ஹீரோயின். ஸோ இது மாதிரியான படங்கள் வரிசையில் மன்னனும் ஒண்ணு. ஸோ அவங்க அவங்களோட இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா சூப்பரா ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ரஜினி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஹீரோ என்ட்ரி கொடுத்து சூப்பரா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே புடுங்கி கதையோட கடைசியில சூப்பரா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாரு. இவர் கிளம்பி வேலைக்கு போவாரு. சூப்பரா இருக்கும் படம். ஃபோர்த்தா இந்த லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோபுரங்கள் சாய்வதில்லை அந்த படத்துல வர மோகன். எஸ், அரிகானின்ற கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த முடியெல்லாம் இப்படி நெட்டு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஊர் சைட்ல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்கள மோகன் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ஹீரோஸ்க்கெல்லாம் இந்த குண்டா இருக்கிற பொண்ணு ஊர் சைட்ல இருந்து தலைவார தெரியாம எண்ணெய் வச்சு வாடுறவங்க இதெல்லாமே அலர்ஜி. இவங்களுக்கு ஹீரோயினா எப்படி இருக்கும்? அப்படியே செக்க சவப்பா சூப்பரா அப்படியே லூஸ் ஹேர்ல அப்படியே சில்கி ஹேரோட ஜீரோ சைஸ்ல அழகா இருக்கணும். ஆனா இவங்க மூஞ்செல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா
என்னடா மூஞ்சி இது? சொல்ல தேவையில்ல. இதுல வர ஹீரோஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்களோட மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஐ அம் நாட் பாடி ஷேமிங் ஆர் லைக் பியூட்டி ஷேமிங். பட் தே ஹேவ் பீன் டூயிங் இட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். வி நீட் டு கிவ் இட் பேக் ஆர் எல்ஸ் வி நீட் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் வாட் ஐ அம் டூயிங் நவ். ஸோ இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் நம்ம மோகன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ஊர் சைட்லேருந்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவக்குள்ள நாள் வாழவே முடியாது. வாழ முடியாதுன்னா டிவோர்ஸ் வாங்கிக்க மாட்டேன். அவளுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேன். பட் ஐ வில் சூஸ் டு ஹேவ் அனதர் இது செட்டப் மாதிரி. ஸோ இந்த செட்டப்க்கு வந்து தெரியவே தெரியாது இவருக்கு கல்யாணம் இருக்கிறதே தெரியாது. ஸோ 2 பேர் வாழ்க்கையும் நான் கெடுப்பேன். பிகாஸ் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மோகனும் இது மாதிரியான பாணியில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதுல இன்னொரு படம் வந்து ரெட்டை வால் குருவி. ஸோ அதுல வந்து 2 கல்யாணம் பண்ணிப்பாரு. ரீசனே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காத்து வாக்குல 2 காதல் மாதிரி. I love you too. I love you too. 2 பேரை புடிச்சிருந்தா 2 பேரை கல்யாணம் பண்ணிப்பேன். இப்ப எனக்கு நாளைக்கு 4 பசங்கள புடிச்சிருந்தா 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். 4 பேருக்கும் நான் வந்து சொல்லலாம். எனக்கு வந்து அன்பு கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து 4 பேர் தேவைப்பட்டாங்க. இது சீட்டிங் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. இது வந்து காமெடி சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு சிலர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். டூ டு 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 டுன்னு பாட்டு வச்சு ரொமான்டிசைஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா தான் அப்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் காட்டியிருக்காங்க. அதற்கு மோகனும் வந்து விதிவிலக்கு இல்ல. நம்மளோட விஜய் சேதுபதியும் வந்து விதிவிலக்கு கிடையாது. கடைசியா தான் வந்தாரு விநாயக். விநாயக்குன்னு சொன்ன உடனே நீங்க அஜித்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது நம்மளுடைய இளைய தளபதி விஜய். எஸ், விஜய் என்னங்க டாக்ஸிக்கா பண்ணாருன்னு சொல்லி அணில்கள்லாம் வந்து நம்மளே கடிக்கலாம். பட் அவர் என்ன படம்னு கேட்டீங்கன்னா சிவகாசி. சிவகாசி படத்துடைய முத்து முத்தான டயலாக்ஸை யாருமே மறக்கவே முடியாது. அது மாதிரி வந்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் வந்து பேரரசு வந்து செதுக்கி இருப்பாருங்க ஒரு டயலாக்கும் வந்துட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் இது பாடி. இந்த மாதிரி புருஷனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய உடம்பை இப்படி ஊரெல்லாம் காட்டுனா எல்லாம் வந்து தோடாதான் செய்வான் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சூப்பரா அப்படியே விமனுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாருங்க. அந்த டைரக்டர் மூலமா விஜய் வந்து சூப்பரா எடுத்திருப்பாரு. ஸோ ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டாக்ஸிக் மென் இன் தமிழ் சினிமான்னு கேட்டிங்கன்னா சிவகாசியில் வரும் விஜய். எஸ், இதோடய வந்து இந்த லிஸ்ட் வந்து முடிவு பெறுது. இல்ல நிறைய லிஸ்ட் இருந்துச்சு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சியுது. வா உனக்கு தரேன். பட் ஓகே, முத்தான பல முத்துகளில் ஒரு 5 முத்தை மட்டும் நான் எண்ணி பொறுக்கி எடுத்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் யூ ஹாவ் மச் like men in list and so now please comment it, and I'm also willing to do another video in the same format like toxic heroes in Tamil cinema. Next video will be coming soon. Tada, bye bye.